விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொறுத்து என்று கூறினார் வள்ளுவர். இல்லறத்தை போற்றி வாழ்வது என்பது விருந்தினை வரவேற்று அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்திருக்க வேண்டாம். அது மட்டுமல்லாது வருவந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால் விடுதல் என்று விருந்தோம்பலுக்கு முக்கியத்துவம் அளித்துள்ளார். அந்த முறையோடு உபசரித்த நீர் வாழ்க. மேலும் உண்மை பற்றிய சகல விவரமும் யாம் அறிந்தாலும் கூட உம்முடைய நாவாள சொல்லணும் எம்முடைய செவியாலய ஒரு சிறியாவில் கேட்கலாமா? நல்லா இல்லையோ? இரண்டும் நன்மைக்கே, நீங்கள் பேசுவதும் நான் பேசுவதும். சரி, என்கிட்ட விவரம் கேட்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த உலகத்திலேயே நாரதருக்கு வள்ளிக்கு ஏன் சண்டை வருது அப்படின்னு இதுவரைக்கும் யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியல. சரி, கண்டுபிடிக்க முடியாத விஷயங்கள் நிறைய இருக்கு. கீரிக்கும் பாம்புக்கும் எப்போ பார்த்தாலும் சண்டை, கருடனுக்கும் பாம்புக்கும் எப்போ பார்த்தாலும் சண்டை, நாரதருக்கும் வள்ளிக்கும் எப்போ பார்த்தாலும் சண்டை, மாமியாருக்கும் மருமகளுக்கும் எப்போ பார்த்தாலும் சண்டை. ஆனால் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு மாமியார் மருமக சண்டை. ஆனால் உண்மையிலே நாடகத்தை விட இந்த சின்னத்திரை பார்க்குறவங்களுக்கெல்லாம் நான் ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்தா? ஏன்னா மாமியார் மருமகளும் இப்போ இப்போ உள்ள காலகட்டத்தில் எந்த மாமியார் மருமகளாவது சண்டை போட்டு பார்த்துருக்கீங்களா? அது உங்களுக்கு தான் தெரியும். சண்டையே வராது. ஏன்? அந்த சின்ன திரையில் அந்த கதை நடந்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? அப்போ அந்த மாமியார் மருமகளை திட்டுவா. சரி, நல்லா கவனிச்சுக்கிறேன். மாமியார் மருமகளை திட்டிக்கிட்டு இருப்பா. திட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது உடனே மருமக சொல்வா, கிழவிக்கு வாய பத்தியா? எந்த கிழவியை சொல்கிறா? மாமியால. உடனே கடைசியில் புருஷனை விட்டு பிரிஞ்சு கோவமா அப்பா வீட்டுக்கு போயிடுவா மருமக கதையில். அப்போ தான் இவ சொல்லுவா, இந்த மாதிரி வாயடிக்கிறவளுக்கெல்லாம் கடைசியில் இந்த நிலைமை தான் வரும். யாரை சொல்கிறது? மருமகளை. இப்போ அந்த பிரச்சனை தான் நடந்துக்கிட்டு இருக்கு. சரி, அது மாதிரி உங்களுக்கு எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை தான் நடக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. சண்டை அதாவது மோதல்னு ஒன்று இருக்கணுமா? ஏன் நான் அந்த பொம்பளைகிட்டெல்லாம் சண்டை போட மாட்டேன். ஆனால் ஆம்பளை சண்டை அல்வா சாப்பிட்ற மாதிரி. அதாவது நான் பொம்பளை கிட்ட சண்டை விட மாட்டேன். சண்டைக்கு வர பொம்பளையோட வாயை அடைச்சு போடுவேன். வந்தோன்னு எவ்வளவு வாய் எவ்வளோ இல்லை இல்லை நீங்க என்ன அவ்வளோ பெரிய ஆளா? அவ்வளோ பெரிய ஆளான்னு கேட்குற அளவுக்கு நீங்க என்ன பெரிய ஆளா? பெரிய மம்மா கொடுக்கா நீங்க என்ன அவ்வளோ பெரிய ஆளான்னு கேட்டேன். இல்லை கேட்குறேன், நீங்க என்ன அவ்வளோ பெரிய ஆளான்னு கேட்குறேன். அதாவது என்ன இருங்க வரேன், நான் வந்த உடனே என்ன உங்களுக்கு வரவேற்பு கொடுத்தோன்னே, இது வாழ்த்து கொடுத்தோன்னே நான் உங்களுக்கு அதுல எதுவும் குறை உண்டா? இல்ல இல்ல இல்ல, நீங்க எனக்கு வரவேற்பு கொடுத்த இருக்கு. சாமி, நாங்க காவலுக்கு வந்திருக்கேன், என்கிட்ட விவரம் கேட்கறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா. அப்படி என்ன எனக்கு தெரியாத விவரத்தை நீங்க கேட்க போறீங்க? தெரியாது. உண்மையிலே சொல்றேன், நான் வணங்குற முருகன் மேல ஆணையா சொல்றேன். சரி, இன்னைக்கு தைப்பூச திருநாள், சேடமான முருகனுக்கு உகந்த நாள். இந்த நாள்ல அவர் மேல ஆணையா சொல்றேன், உங்களுக்கு நல்ல அற்புதமான குரல் வளத்தை இறைவன் அளித்திருக்கிறார். சரி, நல்லா கை தட்டலாம் நினைச்சாலும் எங்க குளிர் இல்லை. சரி, ஆமா. ஆனா எல்லாருக்கும் எல்லா திறமையும் கொடுக்கறது இல்லை. ஆனால் திறமை இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்துல ஒருத்தர் கூட இல்லை. உங்களுக்கு நல்ல பாட்டு பாடுவாங்க, அது கேட்கறது இனிமை இருக்காது. அந்த பாடல்ல அந்த குரலையும் கொடுத்து அந்த குரலுக்குள்ள ஒரு இனிமையும் கொடுத்துருக்கான். பார்த்தீங்களா? 2 வரப்பிரசாதத்தை கொடுத்துருக்கான் இறைவன். இன்னொருத்தரும் பாடுறாரு, இந்த காளிமுத்துங்கிற ஒருத்தர் இவரை பார்த்து அவர் பாடுறாரு. யாரை பார்த்து? இவரை பார்த்து அவர் பாடுறாரா? இதெல்லாம் கிறங்க இருக்கட்டும். புலிக்கு பிறந்து நகம் இல்லாம போயிருமா? சரி இருக்கட்டும் சாமி. இப்போ நீங்கள் என்கிட்ட விவரம் கேட்குறேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அப்படி என்ன நல்ல திறமைகளை கொடுத்தாலும் வந்தீங்க, நல்லா பாட்டு பாட்டீங்க, கை தட்டெல்லாம் வாங்கினீங்க, அதோட கிளம்பிடணும். அதை விட்டுட்டு என்கிட்ட எல்லாம் பேசி ஜெயிச்சு மிச்சம் கொண்டு போயிடுவோம் காளிமுத்து மாதிரி
அப்படி நினைச்சிங்க இவ்வளவு நேரம் நீங்க கை தட்டு வாங்கின பேரை அப்படின்னு ஊதி விட்டு போயிடுவேன் நான். என் குணம் அப்படி. வள்ளிநாயகம் சொல்லுங்க சாமி. அதாவது சும்மா அதாவது ஒருத்தன் நாரர் வேஷம் போடுறானாக்க ஒன்றும் தெரியாது. திலகவதியை சந்திக்கணும்னாக்க தைரியம் முதல்ல வேணும் இருக்கத்தான், அது உண்மைதான். ஆனா அஜித் சந்திக்கணும்னாக்க அது பயமே இல்லை எனக்கு. அஜித்துக்கெல்லாம் பயம் இல்லை. பிடிக்கிறதுக்கு நான் காட்டி கொடுத்துட்டு போயிடுவேன். நீங்களா? நான் காட்டி கொடுத்துட்டு போயிடுவேன். முடியுமா உங்களால? ஏன் முடியாதுங்கிறீங்களா? சரி, எங்க இருந்து வர்றீங்க நீங்க? நான் சத்தியலோகத்துல இருந்து வரேன். உங்க தேவலோகத்துல ஒருத்தருக்கு வேலை இருக்கு. ஆமா. உங்க அப்பா பிரம்மனுக்கு என்ன வேலை? படைக்கக்கூடிய வேலை. சிவனுக்கு அழிக்கக்கூடிய ஆணையை இடக்கூடிய வேலை. அப்படி தெளிவா பேசுங்க. அப்படி தெளிவா தான் பேசிக்கிறேன். இல்ல ஒரு சில பேர் அவசரப்பட்டு அழிக்கக்கூடிய வேலை பாரு, அழிக்கிற வேலை அப்படிம்பாங்க. அவர் யாரும் அழிச்சாரு? யாரையும் அழிக்க கிடையாது. ஆணவத்தை மட்டும்தான். கடவுள்கள் எல்லாமே ஆணவத்தை மட்டும்தான் அழிப்பாங்க. அவங்களால முடியலன்னா இவர் செய்வார், அவ்வளவுதான். அவ்வளவுதான் இல்லையா? ஆனா படைக்கிறது உங்க அப்பா தான். ஆமா. அப்ப மகாவிஷ்ணுக்கு என்ன வேலை? காக்கக்கூடிய வேலை. காக்குற வேலை. காக்குற வேலை தானே? ஆமா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த கலியுகத்துல சுனாமின்னு ஒண்ணு வந்துச்சு. சரி. காக்குறவர் தானே மக்களை. ஆமா. அதனாலதான் கடல்ல பள்ளி கொண்டு இருக்கிறாரு. ஆமா. இந்த சுனாமி வரையில உங்க ஐயா எங்க விடாரு? அதாவது அவரவர் முன் ஜென்மத்தில் செய்த பாப ஊழ்வினைக்கு ஏற்ப ஒரு கணக்கு வழக்கு உண்டு. அவர் கொன்னமுனால வேற எங்கேயும் அனுப்பி வச்சாரா? வைகுண்டம் தானே எல்லாம் போயிருக்காங்க. அவருக்குள்ள தானே வச்சிருக்காரு. அவங்கள பிடிச்சிருக்குது, நாம வச்சுக்கிறோமே அப்படின்னு கூட்டி போயிருக்காரு. அதுல உங்களுக்கு என்ன? இது ஒரு விஷயத்த நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா பிறவி பயன் ஒண்ணு இருக்கு. ஒரு பிறந்த குழந்தை பிறந்த உடனே இறந்து போயிடும். அது என்ன பாவம் பண்ணுச்சு அப்படின்னா அது அவ்வளவுதான். அதனுடைய ஆயுள் அவ்வளவுதான். இந்த பூலோகத்துல இந்த நாள்ல இந்த திதியில இந்த நேரத்துல இந்த பூமிக்கு வரணும், இந்த நாள்ல இந்த திதியில நான் இந்த தேதியில இந்த பூலோகத்தை, அவ்வளவுதான் நமக்கு கிளம்பிடணும். அதனுடைய அளவு அவ்வளவுதான். இந்த விஷயத்தை நான் ஏத்துக்கிறேன். அது பிறவி பயன். ஆனா நான் என்ன விஷயம் என்ன கேட்கறேன்னா, கடலுக்குள்ள எதை தூக்கி போட்டாலும் கரைக்கு தள்ளிடும். சரி இல்லையா? உங்க பாட்டை மட்டும் எப்படி கடலுக்குள்ளேயே இருக்காரு, ஏன் அவர் கரைக்கு வரமாட்டாரா? கரைக்கு வரமாட்டாரு இல்லம்மா. இப்ப நான் பேசுறது ஆன்மீகமா நினைக்கவேனா, இது அறிவியல் ரீதியா கேட்கிறேன். அறிவியல். கடலுக்குள்ள நீங்க எதை தூக்கி போட்டாலும் கரைக்கு தான் வரும். கரைக்கு வந்துருமா வராதா? கரைக்கு தான் வரும். உங்க பாட்டை மட்டும் எப்படி கடலுக்குள்ளே இருக்காரு, கரைக்கு வராம? என்ன காரணம் அப்படின்னா, ஆதிசேஷன் படிக்கக்கூடிய பாம்பு. ஆமா. அதுலதான் என்ன பண்றாரு? சயனித்து கொண்டிருக்கிறாரு. ஆமா. பாம்பு அப்படின்னாலும் அந்த பாம்போட வால் எங்க இருக்குது? எங்க இருக்கு? தரையில நங்கூர மாதிரி குத்தி தான் இருக்கு. ஒரு படகு போகுது, படகுல உள்ள நங்கூரத்தை போட்டோம்னா அந்த படகு எங்கேயாவது நங்கிட்டு போகுமா? போகாது, அங்கனே தான் நிக்கும். இந்த பாம்போட வால் என்ன பண்ணுது? தரையில குத்தி தான் நிக்குது. அப்படி தம்பி, அப்படி நம்மளெல்லாம் சந்திக்கும் பொழுது விஷயத்தோட வரணும். சும்மா ராம மான துரத்திட்டு போன பாஞ்சாலி மசத்தை அவுத்து விட்டுக்கிட்டே தெரிஞ்சா இப்படின்னே பேசக்கூடாது. புராணத்தை படிச்சு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி இது எப்படி ஏத்துக்க முடியுமா, ஏத்துக்க முடியாதா, இது நடைமுறைக்கு ஒத்து வருமா, ஒத்து வராதா அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பேசணும். சரி சரி. இப்ப மகாலட்சுமிக்கு என்ன வேலை? மகாலட்சுமிக்கு செல்வத்தை கொடுக்கக்கூடிய வேலை. சக்திக்கு என்ன வேலை? அவங்க சக்தியை தான் கொடுக்கறது. அறிவு. கலைவாணிக்கு என்ன வேலை? அது கல்வியை கொடுக்கக்கூடிய வேலை. யமனுக்கு என்ன வேலை? பிடிக்கிற வேலை. என்னத்த? அதாவது பிடிக்கிற வேலைன்னா அவருமே ஆணைதாரு. எம்ம கிங்கணர்களை தான் போயிட்டு பிடிக்கிறாங்க. சரி. சனி பகவானுக்கு என்ன வேலை? அவருக்கும் பிடிக்கிற வேலை தான். சனி பகவான் இது வரைக்கும் யாராவது பிடிச்சிருக்காரா? சனி பகவான் இது வரைக்கும் யாரையாவது பிடிச்சிருக்காரான்னு கேட்டேன். சனி பகவான் யாரையும் பிடிச்சிருக்காரான்னு கேக்குறீங்க. சனி பகவான் யாரையும் பிடிக்காம இருக்காரா? அது நீங்க சொல்ற கணக்கு வேற. ஏன்னா எல்லா கிரகங்களும் ஒரு ராசியில 1.5 வருடங்கள் தான் இருக்கும். சரி. சனி பகவான் மட்டும் 2.5 ஆண்டுகள் இருப்பாரு. சரி. ஒவ்வொரு ராசியிலையும். ஏன்னா அவருக்கு கால் ஊனா நகர்ந்து அடுத்த ராசிக்கு போறதுக்கு தாமதமாகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் ஒன்று உண்டு. சரி இல்லையா? ஆனா சனி பகவான் எல்லாரையும் தான் பிடிப்பாரு. ஆமா. அவருடைய காலம் நேரம் வரும் பொழுது எல்லாரும் பிடிப்பாரு. நான் கேட்கறது மனிதர்கள் அல்ல, தெய்வங்களை யாரையாவது பிடிச்சிருக்காரா? தெய்வங்கள்ல பிடிக்காதவனா 2 பேரை சொல்லலாமே தவிர
எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க? இந்த சொல்லலாம், இப்படி இருக்கலாம், இந்த பேச்செல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. எல்லாத்தையும் என்னமா பிடிச்சிருக்காரு? சாப்பிட்டேன்னா சாப்பிட்டேன், அவ்வளவுதான். எல்லாத்தையும் பிடிச்சிருக்காரு. 2 பேரை தவிர விநாயகப் பெருமானையும் ஆஞ்சநேய பெருமானை பிடிச்சி விட்டாரு. விநாயகப் பெருமானை பிடிக்கவே கிடையாது, மற்ற எல்லாத்தையும் பிடிச்சிட்டாரு. யார் பிடிக்கலன்னது இல்ல, நீங்க சொல்றது நியாயமான விஷயம். விநாயக பெருமானை பிடிக்க கிடையாது, ஆஞ்சநேய பெருமானை பிடிச்சி விட்டுட்டாரு. பிடிக்கல அவரை, விநாயகரை பிடிக்கல. ஏன்னா சரி, இப்ப விநாயகரை பார்க்க போறாரு சனி பகவான். ஐயா உங்களை பிடிக்கக்கூடிய காலம் வந்துருச்சு, நான் பிடிக்க வரேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாரு? முதுகுல வந்து இன்று போய் நாளை வா அப்படின்னு எழுதி வை அப்படின்ட்டாரு. எழுதியாச்சு. சரி, மறுநாள் வர்றாரு. படிக்கிறப்ப என்ன இருந்துச்சு? அதே தானே, எழுதுறது தானே இருக்கு. இன்று போய் நாளை வா இப்படி அனுதினமும் இப்படியே போயிட்டு வந்ததுனால விநாயகர் பெருமானை பிடிக்க கிடையாது. ஆஞ்சநேய பெருமானை பிடிச்சாரு. எப்படின்னா, ராமர் பாலம் கட்டிக்கிறப்ப ஆஞ்சநேய பெருமான் தலைமையில ஏறி உட்கார்ந்தாரு. யாரு? சனி பகவான். சனி பகவான் வந்து தலையில பிடிச்சாரு. தலையில சனி பகவான் இருக்கிறது ஆஞ்சநேய பெருமானுக்கு தெரியும். தெரிஞ்சதுனாலதான் இவர் என்ன பண்றாருன்னா, தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாறாங்களை என்ன பண்றாருன்னா, தூக்கி பாறையெல்லாம் தூக்கி தன்னுடைய தலையிலே வச்சுக்கிட்டே இருக்காரு. இவர் தலையில வச்சாலும் அவர் தலையில யார் இருக்கா? சனி பகவான் இருக்காரு. அவர்னால பாரம் தாங்க முடியல. அப்பதான் சனி பகவான் கேக்குற, ஐயா நீ வாட்டுக்கு இவ்வளவு கல்லுகளை நீ வாட்டுக்கு அள்ளி வச்சுக்கிட்டு இருக்க, உன் தலையில நான்டா இருக்கேன், என்னால பாரம் தாங்க முடியல, தயவு செஞ்சு என்னை இறக்கி விடு, இந்த கல்லெல்லாம் இறக்கி விடு. முடியும், என்னால முடியல அப்படின்னு உன்னைய நான் இந்த கல்லெல்லாம் நான் இறக்கி போடுறேன். ஆனா எனக்கு ஒரு வர மாதிரி கொடு. என்னை யாரெல்லாம் வந்து வணங்குறாங்களோ அவங்களுக்கு பிடிச்சோம்னாலும் ரொம்ப ஒரு ஆபத்தெல்லாம் கொடுக்க கூடாது, அதிகமான துன்பத்தை கொடுக்க கூடாது. என்னை வணங்குபவர்களை நீ அதிகமான துன்பத்தை கொடுக்க கூடாதுன்னு எனக்கு சத்தியம் பண்ணி விடு, நான் இந்த கல்லெல்லாம் இறக்கி போடுறேன், நீனும் போயிடலாம். அதனாலதான் ஒரு பழமொழியை சொல்லுவாங்க, குரங்கு பிடிக்க பிள்ளையார் பிடிக்க குரங்காய் முடிந்த கதை அப்படின்னு ஒரு கதை இருக்கு. சரி, பிள்ளையார் பிடிக்க குரங்காய் முடிந்த கதை அப்படின்னா, பிள்ளையார் சனி பகவான் நம்மளுடைய ராசியில் இருந்தாருன்னா அந்த நேரத்தில் ஜாதகக்காரர் என்ன சொல்லுவாரு? பிள்ளையாருக்கு போய் விளக்கு போடுங்கப்பா அப்படிம்பாரு. அதான் ஆஞ்சநேயர் கோயிலில் வந்து முதல்ல என்ன ஆஞ்சநேய பெருமானுக்கு என்ன பண்ணணும்? ஆஞ்சநேய பெருமானுக்கு உண்மையாகவே மஞ்சள் தடவணும். அடுத்ததாக அதாவது வெற்றிலை மாலை போடணும், துளசி மாலை போடணும். ஆனா அவரை வணங்குறதுக்கு முன்னாடியே யார் இருப்பா? இல்ல சாமி, இப்ப பிள்ளையாருக்கு ஒரு வேண்டுதல் வச்சிடறோம்னு வச்சுங்களேன், விநாயகருக்கு ஒரு வேண்டுதல் வச்சிடறோம். விநாயகருக்கா ஆஞ்சநேயருக்கா? யாருக்கு? விநாயகருக்கா ஆஞ்சநேயருக்கா? விநாயகருக்கு ஒரு வேண்டுதல் வச்சிடறோம்னு வச்சுக்கோங்களேன். போய் ஒரு வேண்டுதல் நிறைய வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? நேராக வீட்டுக்கு வந்துடுவாங்க. சரி, அப்படி வரக்கூடாது. அதை முடிச்சுட்டு என்ன பண்ணணும்? நேராக ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் அவருக்கு வடைமாலை சாத்தணும். வடைமாலை சாத்திட்டு முடிச்சுட்டு வந்தாதான் அந்த பிரார்த்தனையை முழுமையாக நிறைவேற்றியதாக ஐதீகம் உண்டு. அதனாலதான் பிள்ளையார் பிடிக்க குரங்காய முடிந்த கதை அப்படி சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு காரணமும் கூட சொல்லுவாங்க. சரி இருக்கட்டும். இப்ப சனி பகவான் வந்து ஈசனை பிடிச்சாரா பிடிக்கலையா? யாரு? அதான் பழமொழி சொல்லுவாங்களே, இந்த சனியை முடிச்ச நார முடிச்சான். சரி, அதை விடுங்க. எங்க அப்பா பேர் நம்பி, உங்க பேரு? என் பேர் வள்ளி. வள்ளியா? எதற்காக வந்திருக்கீங்க? காவலுக்கு. என்ன காவல்? திணைக்காவல். என்ன திணை? கருந்தனை செந்தனை. கருந்தனை யாருக்கு? செந்தனையா இருக்கு. கருந்தனை எங்களுக்கு, செந்தனை செந்தூர் வடி வேளானுக்கு. காரணம் இல்லாம தோரணம் கட்ட மாட்டாங்க. ஆமா, காரணம் இல்லாம எவ்வளவு தோரணம் கட்டியிருக்காங்க. ஏன்னா தோரணம்னு ஒண்ணு கட்டிட்டோம்னா, வீட்டு வாசல்ல கட்டினோம்னா ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சி நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஊருக்கு அப்பாற்பட்டு வெளிப்புறத்துல கட்டினோம்னா ஏதோ ஒரு கோவில்ல திருவிழா நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஆமா, நான் எதுக்காக அதை கேட்டேன்னா, எதுக்காக கருந்தனைய நீங்க வச்சுக்கிறீங்க, ஆமா, செந்தனைய மட்டும் வடிவல்னு கொடுக்குறீங்க, என்ன காரணம்? இந்த மாதிரி பேசுறதா எனக்கு பிடிக்காது. எனக்கு இந்த மாதிரி நிக்கிறதே உங்க மேல ஒரு மரியாதை வச்சிருக்கேன், அந்த மரியாதையை நீங்க காப்பாத்திக்கணும். ஏங்க சரியா? நீர் எங்க வர்றீரு எனக்கு தெரியும். ஒரு எதிரி போகும்பொழுது அடுத்து எங்க போவாரு, சமயோசித்த புத்தி அது இருக்கணும். எதுக்கு அவருக்கு படைக்கிறோம்னா, பிள்ளையாருக்கு அவல் படைப்போம், அருகம்புல்லு, கொழுக்கட், அவல் அருகம்புல்லு அல்ல,
பிடித்த உணவுகளை உணவுகளா? சரி சரி சொல்லுங்க. பிடிப்பான். கொழுக்கட்டை, அப்பம் இதெல்லாம் கூட படைப்போம்ல. ஆமா. தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை படைப்போம், சனி பகவானுக்கு எள்ளு படைப்போம். இப்படி இருக்குல்ல, அது மாதிரி முருகப்பெருமானுக்கு செந்தனையை படைக்கிறோம். கருந்தனையும் திணை தானமா, செந்தனையும் திணை தானமா? ஆமா. ஏன் கருந்தனையை படைக்காம செந்தனையை படைக்கிறீங்கன்னு கேட்கறேன். ஏன் அதையும் சேர்த்து படைக்க முடியாதுன்னு கேட்கறேன். அதை மட்டும் நீங்க வச்சுக்கிறியா? ஏங்க நீங்க தானே நாடக அமைப்பாளர்களா? சொல்லுங்க. செந்தனையே ஏன் படைக்கிறீங்க? ஏன் கருந்தனையும் அங்கனக்குள்ள வைக்க முடியாது? அவருக்கு பிடிச்சிருக்கு படைக்கணும்ங்க. ஏங்க அப்ப கருந்தனை அவருக்கு பிடிக்கலன்னு சின்ன குடிக்கு அண்ணன் சொல்ற மாதிரி சின்ன குன்ற குடிக்கு எதுக்கு அஜித் குமார் தான் வேணும் அப்படின்னு கேட்டாருங்க. அவங்களுக்கு பிடிச்சதுனால கேட்டாங்க. அதனாலதான். அப்ப முருகப்பெருமான் வந்து எனக்கு செந்தனையை தான் பிடிக்கும்னு உங்கள்கிட்ட சொன்னாரா? கருந்தனை பிடிக்கலன்னு உங்கள்கிட்ட சொன்னாரா? கருந்தனை எனக்கு பிடிக்காது. சுருக்கமா சொல்றேன் கேளுங்க. சுருக்கமா சொல்லுங்க. சாமிக்கு படைக்கிறோம்னா அதோட விட்டுறணும். அதை விட்டு எதுக்கு சாமிக்கு அர்ச்சனை பண்றீங்க அப்படி சொல்லி கேட்டா, தேங்காயை உடைச்சு சாமி பக்கமா திருப்பி வைக்கிறான், என் பக்கம் எங்க பக்கம் தான் திருப்பி வைக்கிறான். ஏன் காலையிலக்கு சட்னிக்கு ஆகுமே. சின்ன குன்ற குடிக்கு திலகவதி தான் வள்ளி வேணும் அப்படின்னு கூட்டி வந்துட்டாங்க. நீங்க வந்துட்டேன். எதுக்கு வந்தீங்க? உங்களை எதிர்த்து பேசுறதுக்கு வந்தீங்களா? அப்ப ஒரு காரணமா தானே இங்க வந்திருக்கீங்க. ஆமா. அப்ப செந்தனை ஒரு காரணமா தானே படைக்கிறீங்க. ஆமா. அது என்ன காரணம்? நீர் முறைப்படி எனக்கு என்ன முறை வேணும்? வேற ஆளா இருந்தா நான் ஏதாவது சொல்லிவிடுவேன். என்னங்க அந்த வார்த்தையை சொன்னா என்ன பட்டுக்கிட்டு போகுமா? புரியுதா? இருக்கட்டா. என்ன வேலையை அப்படி வந்தியா? ஒரு சத்தம் கட்டிச்சு, ஒரு சின்ன பிள்ளை கடந்து கத்திக்கிட்டு கிடக்குற பாடலை ரொம்ப எதிர்பார்க்கறாங்க. நான் ஒரு பாடகர்னு ஏன் பாட்டா? அதற்கிட்ட அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அதற்கிட்ட பணியில வேற உட்கார்ந்து இருக்க முடியல. வந்த உடனே கேள்வி கேட்டு வச்சுக்க. ஏன்னா தைப்பூசம் எதற்காக உண்டானதா? சிக்கலிலே வேல் வாங்கினார் இல்லையா? நான் அந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்கவே இல்லையே. என்கிட்ட இல்ல. நாரதர் என்ன பண்ண? யாரு வர்ற நாரதர் சொல்லுவாரு அப்படின்னு. அப்ப நான் தானே. ஏன் நாரதர்னா நீர் ஒருத்தர் மட்டும் தானா? இப்ப நான் இந்த ஜோதியை எடுத்துக்கோங்க, அந்த ஆளே ஒரு நாரதர் தான். அவர் சொல்லல, அவருக்கு பதிலா நான் சொல்றேன். யாரு அந்த நாரதர் சொல்லல, இந்த நாரதர் நான் உங்கள்கிட்ட கேட்கவே இல்லை. நீங்க என்ன வேலைக்கு வந்தீங்க? இன்னொன்னு நீங்க என்ன வேலைக்கு வந்தீங்க அதை மட்டும் சொல்லுங்க. நான் கலகம் செய்யறதுக்கு தான் வந்தேன். அது இருக்கட்டுமா? கலகம் இருக்கட்டும். இல்லவா இருங்க. நீங்க வாட்டுக்கு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம போயிட்டோம்னா நாரதர் சரியில்லைன்னு சொல்ல மாட்டாங்க. நாரதருக்கு வந்து பதில் தெரியலன்னு நினைச்சிருவாங்க. அதுக்கு தான் சொல்றேன். பதில் சொல்லியாச்சு. அடுத்ததாக மாமரம் வந்து எங்க தலைக்காது? எந்த ஊர்ல தலைக்காது? எது மாமரம்? மாமரம் எந்த ஊர்ல தலைக்காதுன்னா மணப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரு. எங்க? மணப்பாடு, திருச்செந்தூர் அருகாமையில. அங்கதான் சூரவதமான ஆட்கொண்டாரு. ஒரு பாதி மயிலாக ஒரு பாதி சேவலாங்க. இது ஒண்ணு கட்டிய, ரெண்டு தான் கட்டிய. சரி சரியா? கேட்ட கழிவு அதான் சொல்லிட்டேனே. சிக்கலிலே வேல் வாங்கிய நாள். கிருஷ்ணகிரி மாவட்டத்துல கோட்டையூர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா என்ன ஊத்துறா தானே விளக்கறிய? இளநீர்ல விளக்கறியுமா? பால்ல விளக்குறது, தாய்ப்பால்லையே. இல்ல, இளநீர்ல விளக்கு எரியுமா? பொதுவா எரியாது. எரியாது இல்ல? எரியாது. ஆனா இன்றைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்துல கோட்டையூருங்கிற கிராமத்துல இன்னைக்கு இளநீர்ல விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்படி தெரியாத விஷயங்கள் பேசணும். நிறைய விஷயம் பேசலாம். கால நேரத்தை அனுசரிக்கிறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? நான் தான் பார்த்து வந்திருக்கேன். நீங்க புருஷனா வந்துட்டாலும் நீ தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு எனக்கு தெரிய வேண்டியது ரொம்ப சௌரியமா இருக்கும். பெத்த புள்ள பேசுற பேச்சு அது சௌரி, அது வயசுக்கு பேசத்தானே செய்யும். அப்படி இல்ல, எல்லாம் சும்மா ஒரு நடை உடை பாவனை இயல் இசை நாடகம். ஆமா சரி. அதனாலதான் கூத்தாடிக்கு முறையில கொழுக்கட்டைக்கு தளம் இல்ல. என்ன சொல்லுங்க, மாப்பிள்ளைய பத்தி சொல்லுங்க. வேணாம்ல கீதவா? பன்னிரு விழிகளிலே அறிவுடன் ஒழுங்கியால் என்னை நீ பார்த்தாலே போதும், வாழ்விடரேதும் வராது எப்போதும் சண்முகா. பன்னிரு விழிகளிலே
இன்னைக்கு தைப்பூச திருநாள்ல இவ்வளவு நேரம் முருகனை நானா பார்க்கணும். அதனால அவரை தான் மாப்பிள்ளைய பார்த்து வந்திருக்கேன். நீங்க சொல்றதை கேட்க முடியாது. சொல்லு பார்த்துக்கலாமா? அலுப்பகல் விட்டு அவசையை விடுத்து அவனியோட இறப்பட்ட விமனுக்கு சொல்லு புள்ளுகள் பார்த்துக்கலாமா? பயணத்தவனிடம் புனிந்து வந்தவர் பூமியில் போல் சொற்கள் புகழும் நாள் கைவரிசை செல்லாத போல கடவுளை துணை போவது தச்சினாவே மனக்கவலை கொள்ளாத நாளிலத்தில் உதா சொல்லு புள்ளு பார்த்துக்கலாமா? எனக்கு தெரிந்து கொண்டு இசைக்கு வந்தது போது வெளிப்படுத்திருக்காமல் எங்கேனே போய்த்து கைவரிசை செல்லாத வேறொரு வாழ்வில்லை வேதிகள் முகமாக முகனுக்கு தலை வயவன் மரணம் சொல்லும் பார்த்துக்கலாமா? கூட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தின் முறைய ஓட்டம சொல்ல வந்து முக்கிய அக்கறை கைவரிசை செல்லாத கூட்டி கொடுப்பதற்கு கோத்திரத்தில் உள்ள வேடிசி மணி உன்னை காட்டி மனம் முடிப்பேன் சொல்லும் பார்த்துக்கலாமா? கூட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தின் முறையோ ஓட்டம சொல்ல வந்து உமக்கு என்ன அக்கறை கைவரிசை செல்லாத கூட்டி கொடுப்பதங்கள் கோத்திரத்தில் உள்ள வேடிசி மணி உன்னை காட்டி மனம் முடிப்பேன் சொல்லும் பார்த்துக்கலாமா? நாரத முனியே அறிவுள்ள மனச்சிறுமி போ நீங்க என்ன பாடு பாடலாம் பாடுவேன். அறிவுல மடச்சிருப்பீங்க. திருட்டு நாரத முனிங்கிறீங்களா? அப்படி பாட்டு இருக்கு பாடுறேன். அப்படி பாட்டு இருக்கு நானும் பாடுவேன். ஆ? அவ்வளவு திமுறா? நீங்க என்ன பாடுறா எங்க எக்குளத்துல ஆரம்பிச்சாலும் நான் பாடிடுவேன். எப்பவுமே நம்ம நாட்டின் முதுகெலும்பு விவசாயம். விவசாயத்தினுடைய அடிப்படை என்னன்னா ஆடி மாதத்துல விதை விதைச்சு தை மாசத்துல அறுவடை ஆகும் தானே. ஆனா நாடக கலைஞர்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கு தெரியுமா? நம்மெல்லாம் தை மாசத்துல விதை விதைச்சு ஆடி மாசத்துல தான் அறுவடை செய்வான். உங்களை ஆடி மாசம் வச்சுக்கிறியா? ஏன் அது கடையில வச்சுக்க முடியாதா? இது சரி இருக்கட்டும். அறுவையை தான் சொல்றேன். எத்தனை கடலை காட்சி கொண்டதை குளம் இருக்கிறாய். இன்று சூரிய அஸ்தமனம் வந்தற்குள் ஆ. உமக்கு அந்த முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து வைப்பேன். அப்படி செய்யாவிட்டால் நான் நாடகம் தைப்பூச திருவிழா எதுக்காக நடத்துறாங்க? இதை தம்ம முதவே சொன்னேன். சிக்கலிலே வேல் வாங்கியது யாரு? சிக்கல் உங்கள்ட்ட சொல்லியிருக்க கூடாது, வேற மாதிரி சொல்லியிருக்கணும். இல்ல நீங்க சொன்னீங்க, நான் அதை இடையில புகுந்து தடுத்துட்டேன். ஏன்னா அது தெரியுமா தெரியாதா முழுமையா சொல்லணும் அதானே. ஆமா சரி சரி. சிக்கல்ல வேல் வாங்கி சிக்கல்னே உங்கள்ட்ட சொல்லியிருக்க கூடாது. சிக்கல்னு எதுக்கு பெயர் வந்தது? அதெல்லாம் அப்படி போனோம்னா அதை அங்கிட்டு சுத்திட்டு போயிடும். அங்கதான் நான் வந்தேன். அதை சொன்னோம்னா உங்க வாயாளது அதை புடிங்க போடுவோம்னா நான் சுருக்கமா சொன்னேன். சிக்கல்ல வேல் வாங்கி செந்தூர்ல சம்காரம் செஞ்சு தேவர்களுடைய துயரெல்லாம் தீர்ந்து எல்லாரும் மகிழ்ச்சியாக பூச நட்சத்திரத்துல பௌர்ணமி நாளன்று எல்லாரும் மகிழ்ச்சியாக தேவர்களெல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாடிய விழாதான் தைப்பூச பௌர்ணமி திருவிழா. அதத்தான் நான் சொன்னேன். சிக்கலிலே வேல் வாங்கி செந்தூரில் நான் எதுக்கு மனப்பாடம் சொன்னேன் தெரியுமா? எதுக்கு? செந்தூர்ல சம்காரம் பண்ணாரோ உங்களுக்கு எந்த புத்தகத்துல படிச்சிய? செந்தூர்ல பண்ணாரு, திருச்செந்தூர்ல பண்ணாரு. அப்ப போர் எங்க நடந்தது? மனப்பாடுல தான் பண்ணாரு. அப்படிங்கறதுனாலதான் நான் மனப்பாடுன்னு அழுத்தி அதையே சொல்லிக்கிட்டு இருந்தேன். புரியுதா? உனக்கு அந்த முருகப்பெருமானுக்கு வைக்கல. போர் எங்க நடந்துச்சு, எதுக்காக அப்புறம் சம்காரம் இங்க நடக்குது அப்படின்னு அடுத்த மேடையில பேசிக்கிறியா? சரி சரியா? நான் எப்ப பேசினாலும் நான் தயாரா இருக்கேன். சரி வாயா பாத்துக்கோ. நான் தயாரா இருக்கேன். அப்படி செய்யாவிட்டா நான் நாரதம் இல்ல, நான் அணிந்திருப்பவரும் முடிச்சு இல்ல. இது சத்தியம் சத்தியம் சத்தியம். போயா பைத்தியம் பைத்தியம் பைத்தியம். பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குற பைத்தியம் வைத்தியரே நான் தான் கூட்டி வரப்போ. அப்ப பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குற வைத்தியத்துக்கு வைத்தியம் முடிச்சா எங்களுக்கெல்லாம் பைத்தியம் முடிச்சிடும். அது சரி. ஏமா முதல்ல யாரை விரும்புறோம்னு சொன்னீங்க? முருகனை. திருமணம்னு ஒண்ணு நடந்தா அவர் கூட தான். இந்த பிறவி எடுத்தது அவருக்காக தான். அப்படி எல்லாம் சொன்னீங்கல்ல. ஆமா. நாரதர் யாரை மாப்பிள்ளையா பார்த்து வந்தாரு? முருகனை தான். அப்புறம் இப்ப வேணாம்னு சொன்னீங்க? வேண்டான்னு சொன்ன ஒரு நடிப்பு. நீங்க வேண்டாம்னு சொன்னது நல்லதுக்கு தான். என்ன காரணம்னா அப்பதானே பெரிய மிகப்பெரிய நடிகைன்னு பேர் வாங்குவாங்கல்ல. இல்ல நீங்க வேண்டாம்னு சொன்னதான் சரி. எப்படி சொல்றீங்க? ஆமா நாரதர் முருகன் தான் பார்த்து வந்திருக்கோம்னு சொன்ன உடனே அப்படியா கூட்டிட்டு வாங்க நான் உடனே கல்யாணம் பண்ணிக்கிறோம் நீங்க சொன்னா அந்த சாமியார் உங்களை என்ன நினைப்பாரு? என்ன நினைப்பாரு? பாவம் வள்ளியம்மா காட்டுல காஞ்சி போய் தான் கிடக்குது போல.